ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பிளெண்டர் கோர்ஸை வந்து நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்சர் பண்ணி லைட் பண்ணி ரெண்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, உங்களோட ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறது. எங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கோ இல்லைந்து ஒரு வேலைக்கோ அப்ளை பண்ணும்போது உங்களோட ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு உங்களோட ரெஸ்யூமை பார்த்து இவர் வந்து இன்டர்வியூவுக்கு அழைக்கலாமா வேண்டாமான்னு அங்கே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல மாடல்ஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தாவது ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து அதை வந்து மாடல் பண்ணி நீங்கள் அதுக்கு டெக்ஸ்சர் பண்ணி லைட் பண்ணி ரெண்டர் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நிறைய போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட ரெஸ்யூமில் இந்த போர்ட்ஃபோலியோட லிங்கை வந்து நம்ம ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ரெஸ்யூமை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க லிங்க் வழியாக உங்களோட ஒர்க்கெல்லாம் அவங்க பார்த்துட்டு, ஓகே ஃப்ரெஷர் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாப்புல இவரை மோல்டு பண்ணி நம்ம வந்து நமக்கு வேலைக்கு எடுத்துக்கலாம், வேலைக்கு வேலை செய்ய வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்து. ஸோ இந்த நம்பிக்கை வர வைக்கிறதுக்காண்டி தான் இந்த போர்ட்ஃபோலியோங்கிற ஒன்றை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நமக்கு இந்த கோர்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பார்க்க என்னோடய நோக்கம் என்னென்னா, நீங்கள் நார்மலாக அந்த கோர்ஸை படித்து முடிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை படித்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் நான் உங்களை லேண்ட் பண்ணணும், அதுதான் என்னோடய நோக்கம். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸில் வந்து எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம ரெஸ்யூமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வச்சு நம்ம வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே, போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம வீடியோவும் வந்து ரெண்டர் எடுத்து வச்சிட்டோம். அந்த வீடியோவும் ரெண்டர் பண்ணி வீடியோவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பேர் பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்ட் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ARTSTATION அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வரும் ஆர்ட் ஸ்டேஷன். இதில் போயிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அதில் கேட்குற டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? சைன்இன் சைன்அப் பண்ணி உள்ளே வந்தாக்கிலே உங்களுக்கு இதுதான் ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து போட்டிருப்பாங்க, இது என்னோடய ஒர்க்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அதை ரெஃபரன்ஸாக எடுத்து அதே மாதிரி கூட நீங்கள் மாடல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க் போடுறதுனால ஏதாவது ஒரு கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா, ஸோ இந்த ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆர்டிஸ்ட்டை நான் வந்து ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக பெஸ்ட்டாக உள்ளதெல்லாம் விசுவலைஸ் ஆகும். இப்போ நமக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணோம்ல, அது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இங்கே உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பக்காவாக செட் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் நார்மலாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பக்காவாக ரெடியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். இப்போ நான் இதில் எப்போவோ போட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா venkat.artstation.com. ஸோ இதுதான் வந்து நமக்கான அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம ரெஸ்யூமில் கொடுக்கணும். ஓகேவா? இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா, நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு, நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் இருக்கீங்க, 3D ஆர்டிஸ்ட்னு போட்டுங்க. நீங்கள் ஜூனியர் இப்போ தான் நீங்கள் வந்து என்ட்ரி லெவலில் இருக்கீங்கன்னா 3D ஆர்டிஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. சிட்டி வந்து உங்களோட சிட்டி, கண்ட்ரி வந்து உங்களோட கண்ட்ரி நேம் எல்லாம் போட்டுக்கிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த யூசர் நேமை நீங்கள் பக்காவாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து வெங்கட்னு நான் வச்சுருக்கேன். இப்போ உங்களோட நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேமில் இல்லை அப்படின்னா அதை வந்து காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வச்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள்
இதில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த நேமை மாற்றாதீங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து லிங்க்கு கட் ஆயிரும். ஸோ அதனால் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ நேம் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்துடும். இந்த லிங்க்கு தான் உங்களுக்கு ஃபைனல் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இந்த லிங்க் எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளிக் பண்ணாக்க நம்ம போர்ட்ஃபோலியோ இது மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்துடும். ஓகே, நம்ம ப்ரொஃபைலை எடிட் பண்ணி முடித்தாச்சு. சேவ் பண்ணிவிட்டு அடுத்து மேனேஜ் போர்ட்ஃபோலியோ போங்க. இங்கே போனாக்கில் உங்களோட ஏற்கனவே உள்ள ப்ரொஃபைல் இங்கே இருக்கும் போர்ட்ஃபோலியோ. இப்போ இதில் வந்து ஏற்கனவே உள்ள ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். இதில் வந்து நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகேவா? நம்ம சோடேகானுக்கு வந்து நம்ம போட போகிறோம் நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஆர்ட் ஒர்க்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆர்ட் ஒர்க் கால்டு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D சோடா கேன். ஸோ இந்த மாதிரி போடுங்க. இல்லைனா உங்களுக்கு என்ன நேம் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன நேமில் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓகேவா? இந்த நேமை இங்கே போட்டுக்குங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளோட இமேஜஸ் ஹைக்கு இமேஜஸ், அதாவது ஹை குவாலிட்டி இமேஜஸ் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரெண்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த இமேஜஸில் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக உள்ள இமேஜை வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணாக்கல இங்கே இமேஜ் வந்துடும். ஓகேவா? இது வந்து இதில் வந்து ஃபைனல் ரெண்டர். ஸோ இது மாதிரி கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன வேணுன்னா நார்மலாக இது வந்து ஃபைனல் ரெண்டர்னு வந்துடுச்சு. இப்போது வந்து நம்ம இதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் பிளெண்டர் வந்துட்டு பிளெண்டரில் போய்ட்டு இதை வந்து இந்த ஃபைலை வந்து ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. H1 சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் சேவ் பண்ண போகிறோன்னா இங்கேருந்து இந்த லைட் இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இதோட மெஷ்ஷோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேவா? நான் கேமரா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவில் வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். என்ன ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். ஓகே, நமக்கு நல்ல வியூ போட்டு தெரியுது. இப்போ நம்ம எப்படி மாடல் பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அதனால் இந்த டீட்டெயில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று இருக்கும். உங்களோட விண்டோஸ்லேயே வந்து டிஃபால்ட்டாக வரும் இந்த ஸ்னிப்பிங் டூல். ஸோ SNIP அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டூல் வந்து வரும். ஸோ அந்த டூலை வந்து யூஸ் பண்ணி இதுதான் அந்த டூலு. இந்த டூல் வந்து இது மாதிரி இருக்கும். இதை போய் நியூ கொடுத்துட்டு இதை அப்படியே க்ராப் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். எந்த இடம் வந்து உங்களுக்கு இமேஜாக வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு இமேஜாக வந்துடுச்சு. இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் ஸ்னிப். ஓகே, இதுக்கு நேம் ஷேடர்னு கொடுக்குறேன். ஏன்னா ஷேடரு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது வந்து ஷேப் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதோட ஒயர் ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து தெரியணும். அப்படிங்கும்போது இது ஒயர் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து இதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இதோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி போயிட்டு வியூ போர்ட் டிஸ்பிளேயில் ஒயர் ஃப்ரேம்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் உங்களோட எட்ஜஸ் தெரியுது, எப்படிலாம் உங்களோட மெஷ்ஷோட ஃப்ளோ இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒயர் ஃப்ரேமை எனேபிள் பண்ணிடணும். இப்போது இதை வச்சு ஒயர் ஃப்ரேம் வச்சு ஒரு ஸ்னிப் எடுத்துக்கலாம்.
இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வியூவில் வேணுமா, எந்தெந்த வியூவில் வந்து நீங்கள் வந்து காட்டணும், எங்கெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் காட்டணும் அப்படின்னா ஸோ நல்லா க்ளோஸ்அப் வச்சு அதை வந்து ஒரு ஸ்னிப் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறையா, அதாவது எங்கெல்லாம் நீங்கள் டீட்டெயில் காத்துட்ருக்கீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல டீட்டெயில் தெரியுது, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கு நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து ஸ்னாப் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு மாடல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் இது மாதிரி ஸ்னாப் போட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு அப்லோட் இமேஜஸ் இங்கே இருக்குல்ல, ஸோ ஹை குவாலிட்டி இமேஜஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதில் போய்ட்டு அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ அது எல்லாமே இங்கே ஆட் ஆயிரும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து இப்போ இது வந்து ஃபைனல்ன்றது, இது வந்து க்ளோஸ்அப், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நேம் கொடுத்துக்குங்க. இது வந்து ஷேடு வித் ஒயர் ஃப்ரேமு. ஸோ ஒயர் ஃப்ரேம்னா இந்த லைனாக இருக்குல்ல, ஸோ இதுதான் ஒயர் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஒயர் ஃப்ரேம் ஓகேவா, இந்த மாதிரி லைனாக இருக்குல்ல, இது தான் ஒயர் ஃப்ரேமும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கும்போது இதோட இந்த ஃப்ளோ பார்த்திங்களா கரெக்டாக நீட்டாக இருக்குல்ல, ஸோ இதை பார்த்தே உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அடுத்து வந்து நீங்கள் இதில் நம்ம வந்து இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டது வந்து மாடிஃபையரில் நம்ம வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாடிஃபையரை கூட நீங்கள் ஜியோமெட்ரினோட வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி போடலாம். ஸோ இதை கேப்சர் பண்ணி மாடிஃபையர் ஜியோமெட்ரி நோட்னு போடுங்க, geo_node. ஸோ நம்ம எந்த இடத்துல ஒர்க்கு நல்லா போட்டிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும், அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இமேஜில் போய்ட்டு இதையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வீடியோ வச்சுருக்கோம், அந்த வீடியோ கிளிப்பையும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து எடுத்த வீடியோ ரெண்டர் கோர்ஸில் ஸோ என்ன ஃபார்மட்னா MP4 ஃபார்மட்டு, MOV ஃபார்மட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபைல் வந்து MKV ஃபார்மட்டில் இருக்குது. இதை வந்து நீங்கள் MP4 ஃபார்மட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கூகுளில் போய் ஹேண்ட் பிரேக்குன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோ கன்வர்ஷன் சாஃப்ட்வேரு. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஹேண்ட் பிரேக் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை கொண்டாந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். நார்மலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இது எடுத்து அதுக்குள்ளே போட்டிங்கன்னாவே உள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MP4 இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக இங்கே போய்ட்டு ஸ்டார்ட் என்கோட் இதில் போய்ட்டுன்னா நீங்கள் நிறையா செட்டிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்துங்க ஹேண்ட் பிரேக்கு செட்டிங்ஸு. நார்மலாக எனக்கு வந்து MP4 தான் வேணும். ஸோ நான் அப்படியே ஸ்டார்ட் என்கோடிங் கொடுக்குறேன். ப்ளீஸ் சூஸ் யுவர் டெஸ்டினேஷன். ஸோ நம்ம சேவஸ் வந்து நம்ம எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் சோடா கேர். ஓகே, ஸோ நான் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் என்கோடிங் டிஃபால்ட் செட்டிங் வச்சு நான் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு என்கோடிங் நடந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அங்கே ஃபைல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்வெர்ட் ஆன MP4 வந்து இங்கே கிடச்சிருச்சு. இதை நம்ம இப்போ அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ வீடியோ கிளிப், அப்லோட் வீடியோ கிளிப், நமக்கு போர்ட்ஃபோலியோக்குள்ளே உள்ள அந்த சோடாக்கன் MP4 வந்துருச்சு. ஓப்பன். ஸோ இது வந்து அப்லோட் ஆகும். உங்களுக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸிங் வீடியோ அப்படின்னு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஆட் வீடியோ கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பு ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம், வீடியோ கிளிப் ஆட் பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே வீடியோவை அந்த லிங்கை கூட நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் பெருசாக இருக்குது உங்களோட வீடியோ அப்படின்னா இந்த மாதிரி இதில் போய்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D மாடலே நான் கொடுக்கணும், என்னோடய 3D மாடலே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கெட்ச்ஃபேப்பில் போய் உங்களோட மாடலில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கொண்டாந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச்ஃபேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் SKETCHFAB அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். இதை போய் உங்களோட சைன்அப் பண்ணிங்க, உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி, யூசர் நேம் இதெல்லாம் கொடுத்து சைன்அப் பண்ணிங்க. நார்மல் ப்ரொசீஜர் தான். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கெட்ச்ஃபேப்போட பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதில் போயிட்டிங்கன்னா இன்க்ளூடுன்னு இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு உங்களோட 3D மாடலை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளெண்டர் ஃபைலாகவே நம்ம டைரெக்டாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 3 கேனையும் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி FBXாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி FBXாவோ இல்லை OBJவோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அந்த ஃபைல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த போட்டுருக்கோம் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா FBX. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகும். இதோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, இதோட கேட்டகரிஸ், இதை வந்து நீங்கள் சேல் போடுறீங்களா, இதை நீங்கள் வந்து விற்க கூட செஞ்சுக்கலாம். மாடலில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி விற்றுக்கலாம். ஸோ அது மாதிரி சைட்டு தான் இது. ஸோ நான் விற்கலை, நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து ஸ்கெட்ச்ஃபேப்பில் கொண்டாந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது. இப்போ நான் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ மாடல் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, என்ன பண்ணுங்கள், ஷேர் போயிட்டு ஷேர் கொடுத்துங்க. இதை வந்து எம்பெடட் வியூவர் இருக்குல்ல, இதில் போய் கெட் எம்பெடட் கோட்னு இருக்குல்ல, இதை கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா SRC ஈக்குவல் அப்படின்னு இந்த டபுள் கோட்டுக்குள்ளே உள்ள இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கெட்ச்ஃபேப், எம்பெடட் ஸ்கெட்ச்ஃபேப்பில் இந்த URL இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே அது வியூ ஆகிரும். ஸோ நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. இப்போ கீழே போய் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்பெட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது நமக்கு இதை வந்து சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இப்போது எல்லாருக்கும் வியூ ஆகும். ஓகே, இப்போது நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் இதை போய் அப்லோட் ஆகணும். ஸோ நீங்கள் நார்மலாக இது போர்ட்ஃபோலியோவில் அப்லோட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு மேனேஜ் போர்ட்ஃபோலியோ போய்ட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்லோட் ஆகிடு எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் இந்த போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோட அந்த லிங்க் வந்துடும்ல. ஸோ இந்த லிங்க் உங்களோட நேம் டாட் ஆர்டிஸ்டேஷன் இல்லைனா உங்களோட ஏதோ ஒன்று நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு
காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமில் இதை கொண்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.